ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சென்டர் கிளிப்பும் அதுக்கு மேட்சிங்காக ஹேர் பேண்டும் அப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஹேர் பேண்டோடைய பேஸ் எடுத்திருக்கேன். லக்ஷ்மி காயின் வந்து சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம ரெடிமேட் ஷர்ட் வாங்கினா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டை இருக்கும். அந்த அட்டையை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். B7000 க்ளூ எடுத்திருக்கேன். சிசர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் வந்து நெட் கிளாத் பிளாக் கலர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபிட்டிங் குந்தன் க்ரீன் கலரில் 3mm சைஸ் எடுத்திருக்கேன். சென்டர் கிளிப் வந்து மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த அட்டையில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ₹2 காயின் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாமல் அழகாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அட்டையில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். பஞ்சு ஒட்டி இருக்கிற பக்கம் சொரசொரப்பாக இருக்கும். சொரசொரப்பாக இருக்கிற பக்கத்தை நம்ம ஹேர் பேண்டை கூட அட்டாச் பண்ண வச்சுக்கலாம். பிசுறு எதுவும் இல்லாமல் இந்த அட்டையை MDF போர்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அட்டையிலையுமே நமக்கு தகுந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ரவுண்ட் ஷேப் போதும். லக்ஷ்மி காயினில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு காது மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரினா அதை வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து இது தேவையில்லைன்னுட்டு கட் பண்ணி காயின் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாத கட் பண்ணி எடுத்துக்கணும். ஷார்ப்பான சிசர் வச்சு கரெக்டான அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காயின்ஸை நம்ம சேர்த்தும் கட் பண்ணக்கூடாது. அந்த காது இருக்கிற மாதிரி நம்ம விட்டுட்டும் வந்து கட் பண்ணக்கூடாது. அந்த ரவுண்டு பேஸ் மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ வந்து நிறைய அப்ளை பண்ணுங்கள். அதான் வந்து நமக்கு வந்து அந்த காயின் வந்து நல்லா ஒட்ட முடியும். நம்ம காயின் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மியோடைய ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டணும். காயின் வந்துட்டு ஒரு காயின் மேலே இன்னொரு காயின் ஓவர்லாப் ஆகிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி காயினுடைய ஃபேஸ் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அந்த ரவுண்ட் பேஸை விட்டுட்டு காயின் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ளூ காயாமல் இருக்கிறதுனால நமக்கு காயின் ஏற்கனவே வச்சது எல்லாமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மின்னடாக இருக்கவங்க வேணால் ஒன் சைடு ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் மட்டும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ அப்படியே கண்டினியூவாகவே வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அப்புறமா வந்து அந்த மூவ் ஆனதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். கார்டை விட்டுட்டு காயின் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி ஒட்டி இருக்கிறதுனால உள்ள இவ்வளோ கேப் இருக்குது. ஒர்க் பண்ணும்போது அந்த பேஸோட ஈக்குவலாக வந்து காயினை வச்சுமே ஒட்டிக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டு காயின் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். எப்படின்னா அப்படியே வச்சிடாமல் இந்த ஃபஸ்ட்டு நம்ம வச்சோம் இல்லைங்களா, அந்த காயினை லைட்டாக தூக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம வைக்கிற லாஸ்ட் காயின் வந்து ஃபஸ்ட்டு காயினுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஓவர்லாப் ஆகிருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சாச்சு. சென்டரில் பார்த்திங்கன்னா நான் 3D ஒர்க் பண்ண போகிறேன் சிம்பிளாக. இப்போ பெரிய லக்ஷ்மி காயினை வந்து அந்த சென்டரில் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ட்ரை ஆக விட்டுடலாம். அது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சென்டர் கிளிப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சென்டர் கிளிப்போடைய பேஸில் பார்த்திங்கன்னா நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லக்ஷ்மி காயினை வந்து அந்த சென்டர் கிளிப்போடைய 2 சைடுமே வந்து வைக்க போகிறோம். காயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று லைட்டாக ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் வைக்கிற காயினுமே வந்து லைட்டாக ஓவர்லாப் ஆகிற மாதிரி வைக்கணும். ரொம்ப கேப் விட்டும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஓவராகவும் ஓவர்லாப் ஆகக்கூடாது. அதிக கேப் இல்லாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 காயின் வைக்கிறோன்னா அதோடைய சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேப் வரும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸும் சில்க் த்ரெட் ஜுவல்லரி வீடியோஸும் வந்து நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸோ அப்படி இல்லாட்டினா சில்க் த்ரெட் ஜுவல்லரியோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா காயினை ஈவனாக வந்து ஒட்டிகிட்ருக்கேன். நம்ம ஒன் சைடு ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வேணாலும் ஒட்டிக்கலாம். அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே காயினை வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். க்ளூ ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து காயினை ஈவனாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம ட்ரை ஆகிடுச்சின்னா அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதை வந்து ட்ரை ஆக விட்டுடலாம். ஹேர் பேண்டுக்கு ரெடி பண்ணியிருந்த பேஸ் ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் ஒரு பெரிய லக்ஷ்மி காயின் ஒட்டணும். அதை சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 3mm ஃபிட்டிங் குந்தன் வந்து க்ரீன் கலர் வந்து நம்ம வைக்கிறோம். ஒரு ரவுண்டு அந்த காயினை சுற்றியுமே வைக்கிறோம். ரவுண்ட் ஷேப்பில் அதை வந்து ஃபுல்லாக வச்சு முடிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 3mm ரவுண்ட் குந்தன் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து திலகம் ஷேப்பு இல்லை ஐ ஷேப்பு எந்த ஷேப்புனாலும் வச்சு 3D ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் வச்சு சிம்பிளாக வந்து ஒர்க் பண்ணுறேன். ஒரு லைன் பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு குந்தனை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுட்டும் இந்த ஸ்டோனெல்லாம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இப்போ அந்த 3mm ஸ்டோன் மேலேயே திரும்ப வந்து நம்ம க்ளூ போடுறோம். திரும்பவும் அது மேலவே வந்து ஓவர்லாப் ஆகி வர மாதிரி 3mm ஸ்டோனை தான் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு லைன் 3 mm ஸ்டோனையும் வந்து வச்சுட்டு சென்டரில் இருக்கிற கேப்பில் நம்ம வந்து பிங்க் கலரில் வந்து ஸ்கொயர் ஸ்டோன் வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ க்ரீனுக்கும் பிங்க்குக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது அடுத்த லைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நம்ம இந்த ஸ்டோனெல்லாம் கையால் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். வந்துட்டு இந்த ஸ்டோனை நல்லா ட்ரையாக விட்டுட்டும் நம்ம வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை வச்சுக்கலாம். நான் வந்து இப்போவே வச்சிடுறேன். ஸ்டோனை வச்சுட்டு அடுத்து வந்து இதை ட்ரையாக விட்டுடலாம். இப்போ நம்ம ஒட்டி வச்சுருந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம காயின் ஒட்டும் போதே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கேப் இருந்தது. அந்த கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 3 mmல ஃபிட்டிங் குந்தன் வந்து நம்ம இப்போ வச்சிடலாம். இந்த ஃபிட்டிங் குந்தனை வச்சுட்டு அப்படியே வேணாலும் விட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு மேட்சாக வந்து ரப்பர் பேண்டு செய்கிறதுனால அதில் வந்து பிங்க் கலரில் ஒரு ஸ்கொயர் ஸ்டோன் வந்து வச்சுட்டோம். இந்த சென்டர் கிளிப்லேயும் வந்து அந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம். ஹேர் பேண்ட்லையுமே சரி சென்டர் கிளிப்லேயுமே சரி அந்த ஸ்கொயர் ஸ்டோன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே வேணாலும் விட்டுடலாம். இப்போ இருக்கிற மாதிரியே விட்டுடலாம். அதே மாதிரி ரப்பர் பேண்ட்லையுமே அந்த ஸ்கொயர் ஸ்டோன் எதுக்கு வச்சேன் அப்படின்னா இப்போ இது வந்து காயின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது கோல்டு கலரு, க்ரீன் கலர் ஸ்டோன் வைக்கிறோம். அப்போ பிங்க் கலர் ஸ்டோனும் வைக்கும்போது நம்ம ஹேர் பேண்டையும் சென்டர் கிளிப்பையும் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். கான்ட்ராஸ்டாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேட்சாகவும் வந்து நம்ம பேங்கிள்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இதிலேயே பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டோனுக்கு இடையில பார்த்திங்கன்னா நான் அந்த பிங்க் கலர் ஸ்கொயர் ஸ்டோன் வைக்கிறேன். இது வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸ்டோனோட அங்கே இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால் வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஃபஸ்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சென்டர் கிளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ட்ரை ஆக விட்டுடலாம். நம்ம ஸ்டோன் ஒட்டி வச்சுருந்ததெல்லாம் ஹேர் பேண்ட் பேஸில் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் பிளாக் கலர் எடுத்து ரப்பர் பேண்டோடைய பேக் சைடு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாகவே வந்து நம்ம பிளாக் கலர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சிங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். பெயிண்ட் பண்ணும்போது பார்த்து அந்த காயின் மேலெலாம் படாமல் அந்த பேஸ் மேலே மட்டும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக் பெயிண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியேவும் நம்ம வந்து ஹேர் பேண்டை வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பெயிண்ட் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. நிறையா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேண்டை அது மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு நம்ம அது மேலே பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிக்கிறதுக்காக ஒரு கிளிப் எடுத்து போட்டு விட்டுடலாம். இது ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. பேக் சைடில் நம்ம வந்து நெட் கிளாத் கொடுத்துடலாம். ரப்பர் பேண்ட் அட்டாச் இருக்க பதிலாக இந்த நெட் கிளாத்தை வந்து நம்ம சின்ன சைஸாக கட் பண்ணி டபுள் லேயராக கொடுக்கணும். நம்ம பேக் சைடில் பேண்ட் மேலே வச்சு பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்து திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நெட் பீஸை எடுத்து நம்ம இது மேலே வச்சு நல்லா ஒட்டி விட்டுறலாம். அந்த ரப்பர் பேண்டோடைய ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிசர் அப்படி இல்லைன்னா நீடில் வச்சு அதை வந்து நம்ம நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ 1 லேயர் வந்து காஞ்சிருச்சு. திரும்ப காஞ்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பீஸ் எடுத்து நான் அதே இடத்த க்ளூ போட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுறேன். இந்த மாதிரி சிசர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு இதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நம்மளுடைய ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ரெடி பண்ண சென்டர் கிளிப்பும் ரப்பர் பேண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கு மேட்சிங்காக 2 பேங்கிள்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பேங்கிள் ரேப் பண்ணிவிட்டு நான் பெரிய சைஸ் லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் பார்த்திங்கன்னா சென்டர் கிளிப்புக்கும் ரப்பர் பேண்டுக்கும் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுமோ சேம் அதே தான். ரப்பர் பேண்ட்லேயும் சென்டர் கிளிப்லேயும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயின் வந்து சின்ன சைஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். பேங்கிள்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்டோன் ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். நம்மளுடைய பேங்கிள்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.